திறமையை கொண்டாடுவோம் பேச்சரங்கில் தெரிக்க விடலாமே திறமையால் திரு சுஜித் குமாரின் கருத்துக்கள் சென்ற வார தொடர்ச்சி. இப்போ எனக்கு கொடுத்துருக்க டாபிக் பாருங்க, ஒரு சினிமா டைட்டில் இருக்கு, தெரிக்க விடலாமா திறமையால் அப்படின்னு. இப்போ எனக்கு முன்னாடி பேசின இன்ட்ரோடக்டரி கெஸ்ட் பேசினப்போ சொன்னார் பாருங்க, நம்ம ஊர் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஒலிம்பிக்லேயே மெடலே வாங்கினா கூட நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இன்னைக்கு ஜெயிச்சிருவார் அப்படின்னு அந்த உற்சாகம் கொடுக்குற மாதிரியே நம்ம பேசுவோம். 2020 வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வல்லரசாகும் அப்படின்னு அப்துல் கலாம் சார் சொல்லியிருந்தார். ஒருவேளை அப்துல் கலாம் சார் உயிரோடு இருந்து இன்னைக்கு நம்ம அதை கேள்வி கேட்டிருந்தோம்னா 2020 இல்லை 2030 ஆயிடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னும். இப்போ 2020 நம்மளுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா, இங்கிலீஷில் சொல்ல போனால் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்றாங்க. சராசரியாக உலகத்திலேயே யங்கஸ்ட் நேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தானா. நம்மளுடைய சராசரி வயது ஆவரேஜ் ஏஜ் வந்து 29 வயசு. இதே ஜப்பான் எடுத்திங்கன்னா 48 வயசு. சைனாவோட சிங்கிள் சைல்டு பாலிசி அப்படின்ற அந்த பாலிசினால அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் 37 வயசு. வெஸ்டர்ன் யூரோப் 45 வயசு. அப்போ என்ன, உலகிலேயே யங்கஸ்ட் பாப்புலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். 2016 இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே 156 நாடுகளில் எந்த நாடு ரொம்ப ஹாப்பியஸ்ட் நேஷன் அப்படின்ற ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. இது முதலிடம் டென்மார்க், 2வது இடம் சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து அப்படின்னு லைனாக போகுது. இந்தியாவோடைய அந்த பட்டியல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 118வது இடத்துல இருக்கிறோம். ரைட். இப்போ 2 அலார்மிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். ஒரு சைடு வி ஆர் த யங்கஸ்ட் பாப்புலேஷன், இன்னொரு சைடு சந்தோஷமாக இருக்கிற நாட்டில் நம்மளோட இடம் எங்கன்னா 118வது இடம். ஆக அவங்க அதே பட்டியலில் ஒன்று போட்டிருக்காங்க, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 10 நாடுகள்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்காது. அதில் யாருன்னு பார்த்தா நம்ம. இதில் என்ன ஒரு ரொம்ப உத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற அந்த பாப்புலேஷனை நம்ம ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறோன்னா இது ஒரு டைம் பாம் டிக்கிங். இது வந்து ஒரு பெரிய டைம் பாமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதுதான் இந்த யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன். ஓகே, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த ஒரு சேயிங் இருக்குது. படிக்கும் போதே 12th படிக்கும் போதே நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல இன்ஜினியர் ஆயிடுறா, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா ஆயிக்கும். ரைட். எங்கேருந்து நம்மளுக்கு அந்த சந்தோஷம் வருது அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்க ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் நினச்சிங்க, என் பையன் இந்த ஐடி கம்பெனியில் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பாதிச்சிட்டோம், கை நிறைய பைசா வந்துருச்சு அப்படின்னா அது சந்தோஷம்னு நினச்சிக்கிறோம். உண்மையான சந்தோஷம் அது கிடையாது. எது உண்மையான சந்தோஷம்னா, நான் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலையும் எனக்கு பிடிச்சு செஞ்சுருந்தேன் அப்படின்னா அதில் வர சம்பாத்தியம் இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையான சந்தோஷம். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ஆடியன்ஸ், நீங்கள் வேலைக்கு போகிற ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். ஒரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஆஹா இன்னைக்கு ஆஃபீஸ்ரா அப்படின்னு துள்ளி குதிச்சு போகிறதெல்லாம் யாருன்னு கேட்டு பாருங்கள். ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இந்தியன் யூத் வாரத்தில் எந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. திங்கக்கிழமை கிடையாது. ஏன்னா திங்கக்கிழமை தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பொய் சொல்லுவாங்க ஆஃபீஸில். சார் அம்மா கீழே விழுந்துட்டாங்க சார், ஒய்ஃபுக்கு வயிற்று வலி சார், அதனால் ஆஃபீஸுக்கு வர முடியல சார், லீவ் நிறைய வருது திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஒரு இழ விழுந்த மாதிரியே இருக்கும் அந்த ஆஃபீஸு. ஐயோயோ, இன்னும் புதன்கிழமை இருக்குது, வியாழக்கிழமை இருக்குது, வெள்ளிக்கிழமை இருக்குது, சனிக்கிழமை வர்றதுக்குள்ளே ஐயோயோ அப்படின்னு. இந்த வியாழக்கிழமைக்கு கொஞ்சோண்டு சந்தோஷம் வரும் வயிற்றுல, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் அப்படின்றது. வெள்ளிக்கிழமை பாருங்கள் ஆஃபீஸில் எல்லாம் கலராக ட்ரெஸ் போட்டிருப்பானுங்க. ஹாப்பி பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் அன்றைக்கி தான் போடுவாங்க, ஃப்ரைடே அன்னைக்கு. சனிக்கிழமை தாங்க நம்ம வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கிற நாள். அடா படத்துக்கு போகிறது என்ன, பார்ட்டி என்ன அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானே, நியாயமாக ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருக்கணும் இல்லை, அன்றைக்கி கூட கிடையாதான். சர்வே சொல்லுது சண்டே அன்றைக்கி என்னன்னா, ஐயோ ஒரே ஒரு நாள் தானே இருக்குது, நாளைக்கு திருப்பி ஆஃபீஸ் போகணுமே. ஏன்னா இவர் பாடு இந்த கல்யாணமாலை மோகன் சார் என்ன பண்ணுறாரு, அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. நம்ம ஊரில் மட்டும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்தந்த வயசில் அது நடக்கணும்னு இருக்குது. இதுவே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சில தடைகளாகவும் இருக்குது. என்னன்றது பாருங்கள், ஒரு 30 வயசு ஒரு ஆண்மகன் இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக இந்த சில நிகழ்வுகள் நடந்தே ஆகணும். அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கணும், ஒரு குழந்தை இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், மினிமம் ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் இருக்கணும், கண்டிப்பாக அடுத்த 20 வருஷத்துக்கு ஒரு லோன் இருக்கணும். மீதி இந்த 20 வருஷமும் அந்த லோனுக்காக அவன் லோனு பிடிக்காத வேலையை செஞ்சே ஆகணும். 35 வயசுலாம் ஒரு ஸ்கிராச் பீரியட்னு வாங்க. அந்த ஸ்கிராச் பீரியட்ல ஐயோ நம்ம செய்கிற வேலை என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு வேலையை விட்டுறலான்னு தோணும். ஆனால் விட முடியாது. யார் லோனை யார் கட்ட போறா? ஆக அந்த லோனுக்காகவே வேலை செஞ்சு 47 வயசுல லோன் முடியும். அப்போ நம்ம பசங்களை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் கொடுப்போம், எனக்கு மட்டும் இது சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஐடென்டிஃபைங் டேலண்ட் அப்படின்னுவாங்க. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. ஆனால் நம்ம சொசைட்டியில் என்னென்னா, நம்ம குழந்தைய உனக்கு ஒரு தனித்துவம் இருக்குன்னு சொல்லி வளர்க்குறது கிடையாது. அந்த குழந்தைய பார், அது மாதிரி நீ இரு.
அது மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லி 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 அந்த தனித்துவத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிடுறோம். நம்ம சின்ன வயசுல கேட்டிருக்கோமே, அந்த குழந்தைக்கு 2 வயசு 3 வயசு இருக்கும் போது வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, பாட்டு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு, பெரிய ஆளா நீ என்ன ஆக போற அப்படின்னும். அந்த குழந்தை சொல்லணும், நான் போலீஸ்காரன் ஆக போறேன் அப்படின்னும். போலீஸ். அடுத்த நாள் திருடன் ஆக போறேன், திருடன் ஆக போறேன். அப்புறம் ஒரு நாள் டாக்டர்னும். விவரம் தெரியாத வயசுல அதெல்லாம் கேட்டோம். 10 வயசுக்கு மேலே தான் கேட்டிருக்கணும், நீ பெரிய ஆளா என்ன ஆக போற அப்படின்னு. அப்போ கேட்க மாட்டோம். 18 வயசுல நம்ம சொல்லிட்டோம், நீ இதை ஆயிடு, ரைட், நீ இதாயிடு, அமெரிக்கா போ, அங்கே சம்பாரி, அவ்வளோதான், அதோட நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சுது. ஆனால் உண்மையான ஹாப்பினஸ் இஸ் நாட் தட். உண்மையான ஹாப்பினஸ் எங்கே வருது? இன்னைக்கு மேடையில் இருக்கிற இவங்களா இருக்கட்டும், இல்லை சாதிச்ச எவ்வளோ பேராக இருக்கட்டும், அவங்க கிட்ட கேளுங்க, ஏஆர் ரஹ்மானுக்கு மியூசிக் போடுறதுக்கு போர் அடிக்குதான்னு கேளுங்க, சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போர் அடிக்குதான்னு கேளுங்க. எல்லாருமே அந்த பிடித்த வேலையை செய்கிறதால மட்டும்தான் அவங்களுடைய சந்தோஷம் இருக்குது. அதில் வர சம்பாத்தியம் தான் மிகப்பெரிய சம்பாத்தியம். ஏன் நான் இருக்கிற ஐடி துறையை எடுத்துக்கோங்க. எங்கள் ஐடி துறையில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. இந்த ஐடி துறையை பற்றி ஒரு ஜென்ரலைசேஷன் இருக்குது. இந்த பசங்களுக்குலாம் என்னப்பா என்ன வேலை, ஏர் கண்டிஷன் ஆஃபீஸு, நான் ரிட்டையர் ஆகும் போது வாங்க வேண்டிய சம்பளத்தை என் பையன் ஃபஸ்ட் இயரில் வாங்குறான் அப்படின்னு. உண்மையாகவே இதுமாரி சொல்கிறவங்களுக்கு பல பேர் இந்த கம்பெனியில் என்ன வேலை செய்கிறாங்கன்னே தெரியாது, ரைட். என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லாம் பார்ட்டின்னு. அங்கே வேலை செய்கிற பல பெண்கள் சேலத்துலேருந்து, கிருஷ்ணகிரியிலேருந்து, தருமபுரியிலேருந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னராக வந்து ஏதோ ஒரு ஹாஸ்டலில் தங்கி வேலை செஞ்சு அதில் வர பைசாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஜெயிச்ச ஒரு 4 பேர் இருந்தாங்க. முதல் அவார்டு வாங்கினவர் வந்து 17 வருஷம் வேலை செஞ்சவர், ஒரே ப்ராஜெக்டில் வேலை செஞ்சவங்க. இவங்க வந்து ஒரு பிரபலமான ஒரு ஏர்லைன் கம்பெனிக்கு வேலை செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ முதல்ல வாங்கினவர்கிட்ட போய் நான் கேட்டேன், சார் இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க, பிரபலமான அவார்டு, இந்த அவார்டு வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் உடனே சொன்னார், 17 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த அவார்டு வாங்குறதுக்குன்னாரு. அடுத்து வாங்கினவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் இந்த அவார்டு வாங்கினீங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. நாங்கள் கொடுத்த ஒரு ஐபாட் ஒன்று கொடுத்தோம் அந்த வருஷம். அவர் சொன்னார், இந்த ஐபாட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கணும்னு நினச்சதே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாரு, ரைட். அதான் அவர் சொன்னது. 2 வருஷம் வேலை செஞ்ச எங்கள் கம்பெனியில் 2 வருஷம் வேலை செஞ்ச ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நீ இந்த அவார்டு வாங்கியிருக்கேமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன திரும்பி பார்த்து கேட்டுச்சு, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு. என்னன்னு கேட்டேன், எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஏர்கிராஃப்டில் போவீங்க அப்படின்னு கேட்டால். நான் சொன்னால் வாரத்துக்கு ஒரு முறை போவேன் அப்படின்னு. அப்போ கேட்டால், நீங்கள் ஏர்கிராஃப்டில் போகும்போதெல்லாம் ப்ரேயர் சொல்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. நீங்களே பாருங்கள், பிளெயினில் போகும்போது நல்லா பேசிக்கிட்டு வருவான் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட. கரெக்டாக அந்த பிளெயின் டேக் ஆஃப் பண்ணும்போது அப்படின்னு ஒரு ஜர்க்கு கொடுப்போம். அப்படியே அப்போ இருக்கிற நம்மளை இஷ்ட தேவதை எல்லாரையும் அப்போ நம்ம சாமி கும்பிட்டுப்போம். எதுக்கு? பிளெயின் பத்திரமா டேக் ஆஃப் ஆகணும், அதேமாதிரி லேண்ட் ஆகும் போதும் பத்திரமா லேண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. நான் சொன்னேன், நான் ப்ரேயர் சொல்லுவோமா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு என்னை பார்த்து சொன்னால், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஏர்கிராஃப்டில் போகும்போது அந்த ப்ரேயரை சொல்ல வேணாம் அப்படின்னா. ஏன் அப்படின்னு. ஏன்னா அவள் சொன்னால், நீங்கள் இந்த அவார்டு வாங்கினதில் என்ன பெருமைன்னு கேட்டிங்களே, அந்த என்டையர் பிளேனோட சேஃப்டி ப்ரோட்டோகால், அந்த காக்பிட்டில் இருக்க அந்த ப்ரோக்ராம் எழுதுனது நான் தான் அப்படின்றாத, ரைட். அதனால் எனக்கு இந்த அவார்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ், எத்தனோ ஆயிரக்கணக்கான ஏர்கிராஃப்டை வந்து பாதுகாக்கிற வேலையை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற. ஆக உன்னுடைய வேலையை நீ பிடித்து செய்கிற போது அதில் வர ஈடுபாடு, அதில் வர கிக் அப்படின்றது வேற ஒரு விஷயம். கடைசியாக 2 விஷயம். நம்மளோட லைஃபே நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி மட்டும்தான் இருக்குது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி நம்மளோட கெரியரை பில்ட் பண்ணோன்னா அதில் தான் சந்தோஷம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வராத ஒரு ஏரியாவில் நம்ம போய் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அதில் டிசாஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். 12th ஸ்டாண்டர்டில் 90 மார்க் எடுக்கிறீங்க இங்கிலீஷில், 60 மார்க் எடுக்கிறீங்க மேத்தமேட்டிக்ஸில். எந்த சப்ஜெக்ட் அதிகமாக படிக்க சொன்னாங்க, எந்த சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் போக சொன்னாங்க அப்படின்னா, எதில் கம்மியாக இருக்கியோ அதில் தான் டியூஷன் போக சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த கணக்கு 60லேருந்து 70 ஆகும், 70 80 ஆகும். இங்கிலீஷ் நல்லா படிச்சுட்டு இருந்தேன், அதுவும் 90லேருந்து 80 ஆகும், 80லேருந்து 70 ஆகும். ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நல்லா இருந்தேன், இப்போ திடீர்னு பார்த்தா சுமார் முஞ்சி குமார் மாதிரி எல்லாத்துலேயும் ஆவரேஜ் ஆகிட்டேன். மார்க்கஸ் பக்கிங்ஹாம் என்னோட ஃபேவரட் ஆத்தர் இருக்கார். அவர் சொன்ன விஷயம் இதுதான், ஸ்ட்ரென்த் இஸ் நாட் சம்திங் யூ ஆர் குட் அட், வீக்னஸ் இஸ் நாட் சம்திங் யூ ஆர் பேட் அட். ஒரு விஷயத்தை நீ நல்லா செய்கிறதால அது உன்னோட ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஒரு விஷயத்தை உன்னால் நல்லா செய்ய முடியல அப்படின்றதுக்காக அதோட வீக்னஸும் கிடையாது. அப்போ ஸ்ட்ரென்த்னா என்ன, வீக்னஸ்னா என்ன? எனிதிங் தட் யூ என்ஜாய் டூயிங். நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் ஈடுபாடோட நீ என்ஜாய் பண்ணி செஞ்சனா அதுதான் உனக்கு ஸ்ட்ரென்த்து. எந்த ஒரு விஷயத்தையும் உலகத்திலேயே நீ தான் மிகச்சிறந்த பேச்சாளர், ஆனால் உனக்கு ஸ்டேஜில் நின்று பேசுறது உனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுதான் உன் வீக்னஸ். என்னோட கிளாஸ்மேட் இருந்தார் நான் படித்த கல்லூரியில், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண ஸ்விம்மர். அவர் காலேஜே அவரை பார்த்து செலிப்ரேட் பண்ணோம். ஒரு முறையும் அவனுக்கு அந்த நீச்சல் காம்படிஷன் இருக்கிற அன்னைக்கு மைக்ரேன் தலைவலி வந்துடும் அவனுக்கு.
ஓகே, எனக்கும் தோணல. ஃபர்ஸ்ட் இயர் இருந்திருக்கான், செகண்ட் இயர் இருந்திருக்கான், தேர்ட் இயர் இருந்திருக்கான். நான் ஒரு முறை நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஃபியர் போல, பயத்தினால அவனுக்கு தலைவலி வருது அப்படின்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக 3 வருஷம் கழிச்சு ரொம்ப கடுமையான தலைவலியில் அப்போ நான் அவனை கேட்டேன், என்னடா எப்போ பார்த்தாலும் தலைவலி வருது, நீ ஏன் போய் டாக்டரை பார்க்கக்கூட அப்படின்னு. இது டாக்டராலாம் ஒன்றும் கிடையாதுடா, எனக்கு காம்படிஷன் இருக்கப்போ இப்போ வரும் அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். எனக்கு நீச்சலே பிடிக்காது அப்படின்றான். ஓகே, ஸ்விம்மிங் பூலில் இறங்குறதே எனக்கு பிடிக்காது. 3 வயசில் எங்கள் அப்பா என்னை தூக்கி போட்டார் இந்த ஸ்விம்மிங் பூலில். எங்கள் அப்பாக்காக தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நீந்திட்டு இருக்கேன். ஆனால் இந்தியாவில் பெஸ்ட் ஸ்விம்மர் அவன் தான். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் செட்டப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆக பெஸ்ட்டு ஸ்விம்மராக இருக்கலாம், பட் இஃப் யூ டோன்ட் என்ஜாய் டூயிங் இட், அது உன்னுடைய ஸ்ட்ரென்த்து கிடையாது, அது உன்னுடைய வீக்னஸ் மட்டும்தான். ஆக நம்மளுடைய பசங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், திருப்பி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஸ்ட்ரென்த்தை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு, வீக்னஸை ஓவர் கம் பண்ணு. எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய வீக்னஸ் வச்சு உன்னுடைய கெரியரை பில்ட் பண்ணாத. ஒரு விஷயத்த சொல்லி மட்டும் நான் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்ட்ரென்த் அதை ஒரு காமன் காஸ்க்காக யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வர சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. ஆர்ஜே பாலாஜி பேசும்போது பாலாஜி கிட்ட நான் எப்போதும் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கடவுள் பயங்கர பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வாயால் மட்டும் ஒரு பொழப்பு நடத்த முடியும்னா அவர் தான், ரைட்? எத்தனோ லிசனர்ஸ், ஒரு குழந்தைக்கு ஹார்ட் வாங்கி கொடுக்குறதுன்னு சாதாரண விஷயமா? எத்தனோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ட்விட்டரில். அந்த ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டால் ரத்தம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஃபண்ட் டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எல்லாமே ரெடியாக இருக்காங்க. கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரென்த்தை ஒரு காமன் காஸ்க்காக யூஸ் பண்ணோம்னா அங்கே தான் உண்மையான மனுஷன் இருக்கான். மாற்றம் அறக்கட்டளைன்னு மேடம் பேசுனாங்களே, இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் 2 விஷயம் தான். நல்லா ஹெச்ஆர் பண்ண தெரியும், மேடையில் சுமாராக பேச தெரியும். காலேஜாக போய் பேசுகிறேன், யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசுகிறேன். மதுரையில் ஒரு பொண்ணை மீட் பண்ணும் போது தான் எனக்கு இந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிற ஐடியாலாம் கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு நேராக கேட்குறா, இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் நான், எனக்கு படிக்கணும், படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும், அது மாதிரி ஒரு வேலை சொல்லுங்கள், ஒரு படிப்பு சொல்லுங்கன்றா. அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது, அம்மா இறந்துட்டாங்க. இந்த பொண்ணு காலையில் 2 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறா, சாயங்காலம் 2 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறா. அதை வச்சு தான் அந்த பொண்ணு படிக்கிறா. எவ்வளோமா டோட்டல் வாங்கியிருக்கேன்னு கேட்டால் 1152 மார்க்கு, 1200க்கு. இப்போ அன்னைக்கு தோணுது எனக்கு, இந்த பொண்ணை எப்படி படிக்க வைக்கலாம்? கண்டிப்பாக பர்ஸ் எடுத்து 100, 500, 1000 கொடுக்கலாம், அதனால ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. ஃபோன் புக் எடுத்து பார்த்தேன், என்னோடய ஃபோன் புக்கில் நம்மளுக்கு நல்லா வர்றது பேச்சு வருது. இதனால நிறைய காலேஜ் சேர்மன்ஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு காலேஜ் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணேன், ஒரே ஒரு சீட் உங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். இந்த குழந்தைக்கு ஒரே ஒரு சீட் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமான்னு. கதை கேட்ட சேர்மன் என்ன பண்ணார், ஒரு சீட் இல்லை 20 சீட் தரேன் அப்படின்னாரு, ரைட்? இப்போ 20 சீட்டு கொடுத்தோன்னே அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து இவருக்கு தான் ஒன்று, பாலாஜி ஒரு காலேஜ் 20 சீட் தரேன்றாங்க, என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ரேடியோ ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு ரேடியோ ஷோ பண்ணோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் மாற்றம் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. 337 குழந்தைங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான கல்லூரிகளில். கொடுப்பதற்கு யாரோ ரெடியாக இருக்காங்க, உதவி பெறுவதற்கும் யாரோ ரெடியாக இருக்காங்க. இது 2த்தையும் இணைக்கிற வேலை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையான சந்தோஷம் என்பது எந்த வேலை நல்லா நம்மளால் செய்ய முடியுமோ அது செய்தால் மட்டுமே வரும் சந்தோஷம். அதில் வரும் சம்பாத்தியம், அதில் வர கிக்கு வேறு எதுலையுமே கிடையாது. வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.